வாங்க மதிய சாப்பாட்டுக்கு ஜவுக்கு ஒன்று அப்பளம் இல்லைன்னா வத்தல், இது ரெண்டு தான் அந்த கூட்டுக்கு நல்லா இருக்கும். சூப்பராக இந்த வத்தல் பொறுக்கல வாங்க. இந்த வத்தலுக்கு ஒரு கதை இருக்குது, உண்மை கதை கேளுங்க. இங்கே பாருங்க, நாங்களே வத்தல் போட்டோம். ஊரே சொந்தக்காரரு, ஊரில் எல்லாம் ஒரு வீட்டு தவறாத கிடா விருந்து. எல்லாருமே மீதி ஆகலன்னு சொல்லாதவங்களே கிடையாது. 10 கிலோ கறி மீதி ஆயிடுச்சு, 5 கிலோ மீதி ஆயிடுச்சு, பிரியாணி ஒரு குண்டா மீதி ஆயிடுச்சு. இதே கதை தான். நாங்கள் என்ன பண்ணோம், எல்லார் வீட்லேயும் பிரியாணி. அதனால் மறுநாள் பையனுக்கு பிறந்த நாள், அதனால் நம்ம நிறைய கறி எடுத்து வச்சு மறுநாள் செஞ்சுக்கலாம் பிரியாணின்ட்டு. எங்களுக்கும் நிறைய அழைப்பு, எங்கள் வீட்டில் வந்த எல்லாருக்குமே அழைப்பு. எங்கள் பொண்ணுங்களுக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் சம்பந்தி வீட்டுக்கு எல்லாருக்குமே எல்லாரும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதனால அவங்களும் எல்லா இடத்துக்கும் போகிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், காலையில் கரெக்டாக போச்சு. குடல் குழம்பு, இட்லி காலையில் எல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு இருந்தது, அவ்வளோதான். மதியம் என்ன பண்ணோம், தப்பு பண்ணிட்டோம். எல்லாரும் வந்து எல்லா வீட்லேயும் மதியம் போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு நைட்டு இங்கே சாப்பிட்டுக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி தான் ரொம்ப திருவிழா, தேர் திருவிழா. அதெல்லாம் கரகம் எல்லாம் பார்த்துட்டு வந்து டயர்டில் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு நாங்கள் 5 கிலோ வைக்க சொன்னோம் பாருங்க. அந்த சமையல்காரரு 10 கிலோ வச்சு வடிச்சிட்டாரு. பெரிய குண்டா ஒரே வேலையாக போட்டோம், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோன்னா எங்களை கேட்காதே எக்ஸ்ட்ரா வச்சு வடிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க, எல்லாம் போய் அங்கங்கே எல்லா வீட்லேயுமே மட்டனு, மீன், முட்டை, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு நைட்டு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு, ரசம் இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் தான். வறுகறி எல்லாம் அப்படியே மீதி ஆயிடுச்சு. வறுகறி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு கிலோ, 5 கிலோ வறுகறி, 1 கிலோ அப்படி தான் மீதி ஆச்சு. மட்டன் அதுவும் சாப்பாடு தாங்க அப்படியே ஒரு 3 கிலோ தான் சாப்பிட்ருப்பாங்க. 5 கிலோ அரிசி, 1 கிலோ 75 ரூபா, 5 கிலோ அரிசி அப்படியே மீதி ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு தொட்டால் காலையில் அப்படியே இருக்குது. புளி ஊற்றி கிளறி இருந்தால் கூட மறுநாள் காலையில் எல்லாம் பரட்டி சாப்பிட்ருக்கலாம். எல்லாமே இருந்தாங்க உயிர் ஊற்றி கேட்டுட்டு. அது என்னாச்சு, காலையில் குழம்பு, மட்டன் குழம்பு நிறைய மீதியானால சாதத்தில் சுடு தண்ணி ஊற்றி வடித்து மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு எல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லவும் சரி அது மாதிரி செஞ்சுக்கலான்னு நாங்களும் விட்டோம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தனால எல்லாம் கரண்டி வச்சு சாதம் எடுத்ததுனால மேல் சாதம்லாம் ஒரு மாதிரி கொலன்னு ஆனதுனால யாருக்கு பையன் வந்து சொல்லிட்டான், நானும் வேண்டாம் இந்த சாப்பாடு, நம்ம காலையில் டிஃபனே செஞ்சுக்கலாம், மாவாட்டி வச்சுருந்தோம், டிஃபனே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் எல்லாம் உட்காருங்க, எங்கள் மருமக, எங்கள் பேத்திங்க, எங்கள் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அந்த 5 கிலோ சாப்பாட்டையும் கிரைண்டரில் போட்டு ஆட்டி 3 வேஸ்டி எடுத்துகிட்டு போய் எல்லாம் எங்கள் பையன், பேராண்டிங்க, பேத்திங்க, மருமக எல்லாம் சேர்த்து போய் மேலே வத்தல் பூஞ்சி விட்டாங்க. அந்த வத்தல் தான் இன்னைக்கு பொரிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காயினும் போல இருக்குது. நல்லா மொத்தமாக வத்தல் பூஞ்சி விட்டாங்க. எனக்கு கீழே பிரியாணி, பையனுக்கு பிறந்த நாள் பிரியாணி செய்யணும். எல்லாம் சாப்பிட்டு சாயந்தரம் எல்லாம் ஊருக்கு கிளம்புறோம், மறுநாள் வேலைக்கு போகணும். அதனால் நான் பிரியாணியில் இறங்கிட்டேன். நீங்கள் என்னவோ பண்ணுங்கன்னு. அந்த வத்தல் தாங்க இந்த கதை. எல்லாரும் ஊரே பரவாயில்லக்கா, நீங்கள் வெறும் சாதம் வச்சதுனால வத்தலாவது போட்டு எடுத்துக்கிட்டீங்க, எங்களை எல்லாருமே குப்பையில் கொண்டாந்து போட்டோம். அவங்களுக்கு மத்தியானம் அது எல்லா ஊர்லேயும் பண்டிகை, சுற்று வட்டாரம் பூரா பண்டிகை. யாரையும் கூப்பிட்டு யாருக்கும் சாப்பாடு கொடுக்கவும் முடியாது, போடவும் முடியாது. அதனால் அது ஒருத்தர் வீட்டில் ஒரே பண்டிகைன்னா எல்லாரும் வந்தோமா ஒரு இடத்துல சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். இல்லை வேறு சொந்தக்காரர் இல்லாத இருந்தால் செஞ்சுருக்கலாம். யாருமே யோசிக்கலை. எல்லாருமே நம்ம இத்தனை டிக்கெட் கூப்பிட்ருக்கோம், இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் சமைக்கலான்னு எல்லாமே சமைச்சிது. எல்லாமே எல்லா வீட்லேயும் கூப்பிட்டதுனால அங்கங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்ததுனால மட்டன் ஜீரணம் அவ்வளோ யாருக்கும். நைட்டு சாப்பாடு எல்லா வீட்லேயுமே மீதி ஆயிடுச்சு. அதுதான் இந்த வத்தல். இது எப்படி இருக்குன்னு தெரியல வத்தல். மொறுமொறுப்பு டேஸ்டெல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் காயும் போல இருக்குது. இன்னும் ஒரு நாளைக்கு காய வைக்கணும். இன்னும் கொஞ்சம் எல்லாம் பொறிச்சு கொடுத்தா, சின்னதை போட்டு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடலாம். எங்கள் பையன்லாம் சாப்பிட மாட்டாங்க வத்தலை. மொத்தமாக புரிஞ்சு விட்டாங்க. இன்னும் ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சா நல்லா மொறுமொறுன்னு ஆகும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இந்த வத்தல் கரை இருக்காங்க.